ஒரு நிமிஷத்துக்கு இந்தியால 4 பேர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? நெஞ்சு வலி இருந்தாவே ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா? நம்ம ஹார்ட் ஒரு நாளைக்கு 1,00,000 வாட்டி பம்ப் பண்ணுது. அப்படிப்பட்ட ஹார்ட்டை நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கிறோமா? நம்ம அதிகமா எடுக்கிற ஆயில் ஃபுட், சால்ட் ஐட்டம்ஸ், ப்ராப்பரா இல்லாத ஸ்லீப் அண்ட் டயட் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே நமக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதுதான் ஹார்ட் அட்டாக்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், ஐ எம் டாக்டர் காருண்யா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு 60 to 100 டைம்ஸ் பீட் ஆகுது. நம்ம பாடிக்கு தேவையான பிளட்டை நம்ம ஹார்ட் தான் பம்ப் பண்ணுது. சம்டைம்ஸ் நம்ம ஹார்ட்டுக்கு போற இந்த பிளட் சப்ளை ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ஏற்படுறது தான் இந்த ஹார்ட் அட்டாக். ஏன் இந்த பிளட் சடனா ஸ்டாப் ஆகுது? ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? இதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதிகமான கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல ஏற ஏற நம்ம இரத்த குழாயில பிளாக் ஃபார்மேஷன் ஏற்படும். பிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னா இரத்த குழாயில தேவையில்லாத கொழுப்புகள் போய் சேர ஆரம்பிக்கும். இதை தான் பிளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாள் ரப்சர் ஆகும். ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடி அதை ஒரு இன்ஜுரின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு கிளாட் ஃபார்மேஷன் ஏற்படுத்தும். இது எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல எங்கேயாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா கண்டினியூஸா பிளட் வர ஆரம்பிக்கும். பட் ஆனா இந்த ப்ளீடிங் ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்காது, உடனே அரெஸ்ட் ஆயிரும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாட் ஃபார்மேஷன்னால தான். அதே மெக்கானிசம் தான் இங்கேயுமே அப்ளை ஆகுது. நம்ம இரத்த குழாயில ஏற்பட்ட இந்த ரப்சரை சரி பண்றதுக்காக கிளாட் ஃபார்மேஷன் ஏற்படும். இந்த கிளாட் ஃபார்மேஷன் பெருசு ஆக ஆக நம்ம இரத்த குழாயில ஒரு அடைப்பா மாறி நம்ம ஹார்ட்டுக்கு போற பிளட் அண்ட் ஆக்சிஜனை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணும். இதனால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. நெஞ்சு வலி இருந்தாவே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். சம்டைம்ஸ் அது கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கலாம், தசைப்பிடிப்பா இருக்கலாம், லங் ப்ராப்ளமா இருக்கலாம். அப்புறம் எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல 3க்கும் மேற்பட்ட சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கா இருக்கிறதுக்கு 95% சான்ஸ் இருக்கு. அது என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு சொல்ற, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின், அதாவது உங்க லெஃப்ட் சைட்ல பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த பெயின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க செஸ்ட் மேல ஹெவியான ஒரு வெயிட்டை வச்சா எப்படி வலிக்குமோ அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பெயின், உங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாவே ரொம்ப பெயின் இருக்கும். அண்ட் இந்த வலி உங்க ஷோல்டர் அண்ட் உங்க பேக் வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்னஸ் அப்படின்னா மறுத்து போகுதல், உங்க கை ஃபுல்லாவே மறுத்து போன மாதிரி இருக்கும். தலை சுத்தல் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் வாமிட்டிங் இருக்கும். நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிலே பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுற்றி இருக்கவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிலே பண்ணாமல் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் அவங்கள வர சொல்லுங்க. அதுக்கடுத்து பேஷண்ட்க்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். ரீஅஷூரன்ஸ்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், இல்லைன்னா தைரியப்படுத்தணும். அடுத்து அவங்கள படுக்க வைக்கக்கூடாது, ஏதாவது ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி உட்கார வைக்கலாம். அவங்களோட கிளாத்ஸ் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லூஸ் பண்ணி விடுங்க. அவங்கள சுற்றி நல்ல வென்டிலேஷன் இருக்கணும், ஆனால் அவங்கள ரொம்ப சூழ்ந்து யாருமே நிற்கக்கூடாது. உங்கள் வீட்டில் ஆஸ்பிரின் டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை மென்று சாப்பிட சொல்லுங்க. அப்படி இன்கேஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களில் யாருக்காவது சிபிஆர் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை நீங்கள் அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க செஸ்ட் மேலே இப்படி கை வச்சு கண்டினியூஸாக கம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கல் டீம் வர வரைக்கும் நீங்கள் இந்த கம்ப்ரெஷனை கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அந்த டைமில் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஒரு தைரியம் ஏற்படும். நீங்கள் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, ஹார்ட் அட்டாக் எதனால் வருது, அதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்க்கலாம். முக்கியமான ஒரு காரணம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம இரத்த குழாயில கொலஸ்ட்ரால், ஃபேட் அண்ட் கால்சியம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போய் டெபாசிட் ஆகும். இதனால கிளாட் ஃபார்மேஷன் ஏற்படும். இந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ். ஏன் இந்த கிளாட் ஃபார்மேஷன் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங்.
கண்டினியூஸா ஸ்மோக் பண்றதுனால நம்ம சிகரெட்ல இருந்து வெளியாகிற நிக்கோட்டின் அண்ட் கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்த குழாயில இருக்கிற இன்னர் லைனிங்கை அஃபெக்ட் பண்ணும். இதனால நம்மளோட ஹார்ட் வால்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி கிளாட் ஃபார்மேஷனை ஏற்படுத்தும். இதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆல்கஹால். அதிகமா ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், கூடவே வெயிட் கெயின் அதிகமா இருக்கும். வெயிட் கெயின் அதிகமா ஆச்சுனாவே கண்டிப்பா கொலஸ்ட்ராலும் ஏற்படும். இதனால உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்காது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றவங்களா நீங்க இதை கண்டிப்பா கவனிக்கணும். அதிகமான ஆயில் ஃபுட், சால்ட் ஐட்டம், அதிகமான சுகர் கண்டென்ட் இது எல்லாமே நீங்க நிறைய எடுக்க உங்க பாடியில கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா சேர ஆரம்பிக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா சேர்ந்துச்சுன்னாவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஹைப்பர் டென்ஷன். உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க ரத்த குழாயில அழுத்தம் அதிகமா இருக்கும். இந்த அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும், உங்களோட ஹார்ட் வீக் ஆகும். இதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அவங்களோட பிளட்ல சுகர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த சுகர் அதிகமாகிறதுனால ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸோட நர்வ்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும். இப்படி வீக் ஆச்சு அப்படின்னா உங்க ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஹை கொலஸ்ட்ரால். நம்ம பிளட்ல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட கொழுப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி ஏற்படும். நல்ல கொழுப்பை ஃபுல்லாவே குறைச்சிட்டு கெட்ட கொழுப்பு அதிகமாகும். இதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதிகமான ஆக்டிவிட்டி நம்ம பண்ணல, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒபிசிட்டி டெவலப் ஆகும். ஒபிசிட்டி டெவலப் ஆச்சுனாவே கொலஸ்ட்ரால் அதிகமாகும். திரும்ப கொலஸ்ட்ரால் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒழுங்கா தூங்காம இருக்கிறது. ஒழுங்கா தூங்கல அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், உங்களுக்கு ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். இது எல்லாமே ஜாஸ்தி ஆச்சுன்னா கார்டிசால் அதிகமாகும். இந்த கார்டிசால் உங்க ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதனாலையும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி தான். இதனாலதான் 31 வயசுல கூட நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர். நீங்க ஹெல்த்தியாவும் இருக்கீங்க, ஆக்டிவாவும் இருக்கீங்க, ஆனா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. உங்க அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், இல்ல உங்க கூட பிறந்த யாருக்காவது இருந்திருக்கலாம். அவங்க யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஹார்ட் அட்டாக்ல இருந்து கண்டிப்பா நீங்க உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் அட்டாக்கு எந்த ஒரு ஹோம் ரெமெடிஸுமே கிடையாது. முன்னெச்சரிக்கை ரொம்பவே முக்கியமானது. ஹார்ட் அட்டாக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ராப்பரான டயட். அதாவது டயட் அப்படின்னா நீங்க பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கணும். கண்ட ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, அன்ஹைஜீன் ஃபுட்ஸை எடுக்கக்கூடாது, வெளியில அதிகமாக சாப்பிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ். மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளை கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா வாக்கிங் போகிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அடுத்து தூக்கம் ரொம்பவே முக்கியம். தூக்கம் இல்லைனாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட டயட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் பேட்டர்ன் இதை மூணுமே நீங்க ரெகுலரா நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் எடுக்கிறவங்க கண்டிப்பா அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால்னால நிறைய பிரச்சனை வரும். முக்கியமா ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியாது, பட் நாட்கள் போக போக உங்க உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். இதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா நீங்க எடுக்கிற மெடிசனை ஸ்கிப் பண்ணாம டெய்லி எடுக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பிளட் செக்அப் பண்ணணும் அண்ட் உங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். பிளஸ் நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட ஃபுட் அண்ட் எக்ஸசைஸை ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே உங்களை ஹார்ட் அட்டாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இது எல்லாத்தையுமே ரெகுலராகவே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கை கண்டிப்பா உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸை இன்னில இருந்தே உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. ஒரு நாள் நீங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இருந்து கண்டிப்பா உங்களை நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்க இருதயம் உங்கள் கையில். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.